ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னா எந்த மிஸ்டேக்கும் வராமல் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. அளவு பார்த்தீங்கன்னா இப்போ இது நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் கஸ்டமர் அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. சேம் இதே அளவு நம்ம போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ருபீஸ்க்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்த ஒரு டிசைன் தான். ஒரு சிம்பிளான ஒரு டிசைன், லேஸ் ஒர்க்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம அளவு போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா நான் 1 மீட்டர் கிளாத் தான் எடுத்திருக்கிறேன். இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 4ஆக மடித்து போட்டுக்கலாம். உங்களுக்கு கரை சைடு வேணும் அப்படின்னா கரை சைடு போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிசுறு வர பக்கமே போட்டுக்கலாம். நீங்கள் இந்த கை மடித்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கீழே ஃபஸ்ட்டு ஈவன் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எம்மிங் பண்ணும் இல்லைங்களா, அந்த எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டுருக்கிறேன். 1.5 இன்ச் விட்டுட்டு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கொக்கி பக்கத்தை எடுத்து உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ப்ளவுஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வராது. கஸ்டமரும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ அந்த மேலே நம்ம திருப்பி எடுத்து விட்டுட்டு ஓவர்லாக் வந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே இதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டாட் போட்டிருக்கிற இல்லைங்களா, அந்த டாட் போட்ட இடத்துல அந்த இடத்துல அப்படியே அந்த பிசுறு திருப்பி விட்டுட்டு அந்த கையை இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடிப்பக்கமாக ஒரு துணி இருக்கும், அந்த துணியை எடுத்து இப்படி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ மொத்தமாக நம்ம 4 மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 4 மார்க் தான் நமக்கு கைக்கு தேவையான அளவு. இப்போ இதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கை குடஞ்சி வெட்டுற இடத்துல ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் வரும். இப்போ இது எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னு பார்த்தரலாம். கிட்டத்தட்ட 8 இன்ச் இருக்குது கையோட நீளம். அப்போ நமக்கு இந்த இடத்துல 4 இன்ச் வரணும். இல்லை சப்போஸ் ஒரு 5 அந்த மாதிரி அதிகமாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் 4க்கும் கம்மியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா கை நமக்கு உள்ளே போன மாதிரி இருக்கும். அந்த அக்கல் கிட்ட அது நமக்கு இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கை சரியாக ரவுண்டு உட்காரல, சுற்றளவு சரியாக இல்லை, அந்த மாதிரியெல்லாம் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது இந்த மாதிரி வர்றதுனால தான். அதனால இதை மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம வரைஞ்சதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நடுவில் மட்டும்தான் கட் பண்ணணும். மேல் போர்ஷனும் கீழேயும் ஜாயின் பண்ணுற இடமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். நம்ம அந்த நடுவில் மட்டும்தான் அந்த 1/2 இன்ச்சை கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம கை இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். கை கட்டிங்க்கு அடுத்தது பேக் நெக்கு தான் நம்ம இப்போ கட்டிங் போட போகிறோம். பேக் நெக் கட்டிங் போடுறதுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி நான் ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு நான் கீழே மடித்து விட்டுட்டு அடுத்தது இப்போ ப்ளவுஸில் நம்ம பேக் சைடில் சென்ட்ரு பார்த்துக்குறோம். இந்த மாதிரி சென்ட்ரு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அதோட கழுத்து பக்கமும் இந்த மாதிரி வச்சுட்டு கழுத்துலேயும் சென்ட்ரு பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இதோட நடுவில் வர உயரம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத, முதுகில் வர உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா தையல் போடுறோம் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஷோல்டர் வரையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸோட உயரம், பேக் உயரம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அளவு எடுத்ததை கரெக்டாக இதே மாதிரி சென்டர் பார்த்து வச்சுட்டு ப்ளவுஸையும் கரெக்டாக மேலே எடுத்து வச்சுட்டு இந்த நெக்கு எந்த இடத்துல வருதோ அதே மாதிரியே நம்மளும் நெக்கை வரைஞ்சி எடுத்துக்கிறோம். வரைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமேலே நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மாதிரி ஃபஸ்ட்டு நெக் போர்ஷன் வரைஞ்சிட்டு அப்படியே ஒரு 1/4 இன்ச் தள்ளிக்கோங்க. 1/4 இன்ச் தள்ளி இந்த சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கீழே இந்த சென்ட்ரு இந்த இடம் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த ஆம்கோல் கிட்ட இருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆம்கோல் வளைவு எடுத்துடலாம். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி 3 விரல் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதாவது அந்த விளிம்பு கோட்டுக்கு நடுவில் வர மாதிரி 3 விரலை வச்சுட்டு இப்படி திருப்பி விட்டுட்டு அந்த 3 விரல் வர இடத்துலையும் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு வளைவு போட்டுடலாம் அந்த மார்க் பண்ணினதுலையே. இப்போ எக்ஸ்ட்ரா தையல் இது ப்ளவுஸோட ரெடி அளவு. இப்போ நம்ம வரைஞ்சதில் எல்லாமே சரியாக ஈவன் பண்ணி கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு கட்டிங் பண்ணுறப்ப சரியாக இருக்கும்.
நெக்குக்கும் இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு ஆம்கோல் கிட்டேயும் இந்த மாதிரி நம்ம கோடு போட்டு வரைஞ்சிடலாம். வரைஞ்சதுக்கப்புறமே வந்து பாருங்கள், இப்போ நம்ம இது ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த நெக் போர்ஷனில் இந்த இடம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4.25 வருது. 4.25 பாதி வந்து வர மாதிரி அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா 4.5 தான், 3.5 தான் வருது. அந்த 3.5லையும் பாதி வந்து வர மாதிரி சென்டர் பார்த்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கா, அந்த ஆம்கோல் கிட்டே நமக்கு எக்ஸ்ட்ரா துணி வந்துடுது இல்லைங்களா, அந்த துணி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமேலு வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக இது வந்து பேக் நெக் வந்து இப்போ வரைஞ்சாச்சு. ரவுண்ட் நெக் தான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நல்லா நமக்கு யூ மாதிரி வராமல் நல்லா ஒரு ரவுண்ட் நெக் மாதிரி தான் வரும். யூ நெக் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் மேலாப்லேயே வந்து குடஞ்சி வெட்டுறது, அப்படி இருந்தால் தான் அது யூ நெக் மாதிரி வரும். இது நமக்கு நல்லாவே வந்து ஒரு பா ஷேப் வர மாதிரி ரவுண்ட் நெக்காக தான் வரும். இப்போ இது நம்ம கிராஸ் கட்டிங் தான் அடுத்தது ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ண போகிறோம். அது கிராஸ் கட்டிங் போட போகிறோம். சேம் அதே மாதிரியே வந்து நீங்கள் ப்ளவுஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற இந்த மாதிரி வந்து இழுத்து பார்த்துக்கோங்க, அந்த கிராஸ் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு. ஏன்னா அந்த கார்னர் வர பீஸ் பக்கம் அந்த மாதிரி பார்த்து போடுங்க. ஏன்னா ஒரு சில டைம் நம்ம கிராஸ் சரியாக எடுக்காததுக்கு காரணம் கூட நமக்கு ப்ளவுஸில் கப் ஷேப் வந்து சரியாக அமையாமல் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா அளவு போட்டுக்கலாம். இப்போ முன்னாடி அளவு போடுறப்ப நம்ம வந்து இந்த இடத்துல நெக்குக்கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ அதே மாதிரியே வந்து அளவு வச்சு நம்ம வந்து போட போகிறோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸ் கட்டிங்க்கு டேப் யூஸ் பண்ணுறதே கிடையாது. கழுத்து அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் இறக்கி விட்டுட்டு பட்டிக்கும் ஒரு 1/4 இன்ச் கீழே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கழுத்து பக்கம் மார்க் பண்ணினதுக்கப்புறமேலு ஒரு 1/4 இன்ச் தள்ளி இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பட்டிக்கும் கொஞ்சம் கீழே மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு 1/4 இன்ச் தள்ளி. இப்போ இந்த மாதிரி அளவெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு பேக்கில் எப்படி வந்து கை ஆம்கோல் கிட்ட மார்க் பண்ணமோ அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட்லேயும் கை 3 அந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட் தான் வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டாட்டை எடுத்துட்டு மேலே வந்து ஷோல்டர்லேருந்து பிடிச்சி ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமேலே சின்னதாக ஒரு கிராஸ் மாதிரி வரும். அந்த கிராஸ் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் வளைச்சி 3 இடத்துலையும் நம்ம மார்க் பண்ணினதை இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது நெக் போர்ஷனையும் வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கலாம். நெக் போர்ஷன் சரியாக வரல அப்படின்னா அதுக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சு வரைஞ்சிக்கோங்க ஸ்கேல் கொடுத்து. அதுக்கப்புறம் இதாக நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. இந்த நெக் போர்ஷனும் நம்ம வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா பேக் நெக்கு, அந்த நெக் போர்ஷனும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆம்கோல் கிட்டேயும் நம்ம சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த குடஞ்ச பக்கம் இதெல்லாம் கரெக்டாக வருதா, ஆம்கோல் சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ளஸ் போட்ட மாதிரி வரணும், அதுவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நான் உங்களுக்கு இதை எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த சைடு ஆம்கோல் கிட்டையும் லைட்டாக நம்ம வந்து வெட்டி விட்டுட்டு அதே மாதிரி மார்க் போட்ட இடத்துல எல்லாம் கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வந்து கட் பண்ணிக்கோங்க. அளவு போடும்போது நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணுங்கள். அவசரத்தில் வந்து எதுவும் பண்ணிடாதீங்க, ஏதாவது மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்களா நம்ம இது மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நமக்கு எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படிங்கிறது தெரியும். அந்த வர வித்தியாசத்தை நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆம்கோல் குடஞ்சி வெட்டணும். குடஞ்சி வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறமேலு இப்போ பேக் நெக்லேயும் பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து லைட்டாக வந்து துணி கொஞ்சம் கட் பண்ணணும். இப்போ வந்து இந்த முன் கழுத்து பின் கழுத்தோட ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்து பகுதி ரெண்டுமே கரெக்டாக வந்து அமைஞ்சிக்குச்சு. இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து தைக்கும்போது நமக்கு அது வந்து ப்ளஸ் போட்ட மாதிரி வரும். இப்போ நம்ம கை பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வந்து 3மே கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
ப்ளவுஸில் வர இதுதான் வந்து நம்ம வந்து கட் பண்ணுறோம். பட்டி வந்து கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கொக்கி பக்கத்தை எடுத்து வச்சுட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து இந்த கொக்கி வந்து கீழே ஒரு 1/4 இன்ச் விட்டுடுங்க. மேலே வந்து ஒரு அந்த பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வந்து தையல் போடணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் அளவு ப்ளவுஸ் மட்டுமே போதும். அளவு வந்து அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கஸ்டமருக்கு அளவு போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். எந்த மிஸ்டேக்குமே சொல்ல மாட்டாங்க. இப்போ பட்டியில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 2 சைடும் ஈவனாக இருக்கணும். அந்த சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கம்மியாக இருக்கணும். இப்போ இந்த சைடும் 4.25 வருது, இந்த சைடும் 4.25 வருது. இந்த சென்டராக வர பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3.25 3.5 அந்த மாதிரி வரணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இதில் வச்சு தைக்கும்போது அது வந்து கரெக்டாக நமக்கு அதில் உட்காரும். அதுக்காக தான் இதில் வந்து இந்த சைடு கொக்கி பக்கம் வரணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ இன்னொரு கிளாத் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட துணி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால மீதி இருக்கிற கிளாத்தை நான் நெக் பீஸ்க்கு எடுத்துக்கிட்டு நெக் பீஸ் கொக்கி பக்கம் வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த கழுத்து பீஸை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கிராஸ் பீஸ் மீதி இருக்கிறத கிராஸ் பீஸை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட்டிங் ரொம்பவே ஈஸியாக தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வராது. கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போவாங்க. கஸ்டமர் எப்படி அதிகமாகறாங்க அப்படின்னா நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுனால தான். இப்போ நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க இன்னும் 4 பேர்த்திட்ட சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்ப இன்னும் 4 கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து வருவாங்க. அதுதான் ரீசன். நீங்கள் இப்போ வந்து இந்த மெத்தட் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சாச்சு. கிராஸ் பீஸும் இதுக்கு தேவையானது கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து பார்த்துடலாம் நம்ம. இப்போ இது பாருங்கள், இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம இதை ஸ்டிச் பண்ணவும் போகிறோம். நமக்கு டேப்பே இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வந்து நமக்கு டேப் இல்லாமல் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அளவு சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக டேப் யூஸ் பண்ணேன். இப்போ நான் சொல்கிற மெத்தட்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கஸ்டமருக்கு சரியாக வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து ஒன்று பெருசாக நினச்சோம் அப்படின்னா தான் வந்து அது ரொம்ப பெரிய விஷயமாக தெரியும். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ரொம்பவே ஈஸி தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீசஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஒன் பை ஒன்னாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் கிராஸில் தான் வந்து வச்சு ஜாயின் பண்ணணும். ஏன்னா ஈவனாக நேராக வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது. கிராஸ் பீஸ் கட் பண்ணி கிராஸில் கொடுத்தா தான் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பட்டி வந்து தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு சிங்கிள் கிளாத் தான் இருந்தது. அப்படிங்கிறதுனால வேறு கிளாத் வந்து 2 கிளாத் வந்து அடியில் வர மாதிரி வந்து டபுள் ஃபோல்டிங் கொடுத்துருக்குறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த பட்டி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதில் மார்க் போட்டிருக்குறோம் இல்லைங்களா, சின்னதாக கட் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அந்த கட் கொடுத்தது 2 பக்கமும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு லைன் வந்து நம்ம ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துடலாம். ஒரு லைன் ஊசியோட தையல் போட்டு அதை அப்படியே மடித்து இன்னொரு தடவை குதிரோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேலே இந்த அவுட்ரு ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கோங்க. பட்டிக்கிட்ட வருது இல்லைங்களா, இந்த இடத்துல பூராமே வந்து ஒரு ஊசியோட தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பின்பக்க துணி நமக்கு தூக்கி இருந்தாலோ இல்லை சுருக்கம் இருந்தாலோ அது வந்து நமக்கு முன்பக்கம் வந்து தெரியாது. இல்லை முன்பக்கமும் நமக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ அதே மாதிரியே வந்து திருப்பியும் இன்னொரு பக்கமும் ஃபஸ்ட்டு ஊசியோட தையல் போட்டு எடுத்துகிட்டு அடுத்தது குதிரோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அதே மாதிரியே வந்து மேலே ஃபுல்லாக க்ளோஸ் ஆன மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து கட்டிங் பண்ணுறப்பயே நமக்கு எந்த மிஸ்டேக்கும் வராமல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு 2-3 மிஸ்டேக்ஸ் வந்தது அப்படின்னாலும் அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நமக்கு என்னென்ன மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கழுத்து லூஸாக வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அந்த மிஸ்டேக் இல்லாமல் நம்ம வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேக் நெக்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே மடித்து தையல் போட்டுக்கலாம்.
அந்த இடத்துல கட் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கே மடித்து இந்த மாதிரி துணி வந்து ஃபோல்டிங் ரொம்ப வந்து சுருக்கம் வராமல் நீட்டாக மடித்து வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்துகிட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு தையலும் தான் வந்து போடுவேன். கீழே வந்து ஊசியோட இடத்துல வந்து ஒரு தையல் வர மாதிரி போட்டு விடுவேன். இது கொஞ்சம் எனக்கு ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் நான் வந்து அப்படி போடுறேன். இப்போ பேக் தட்டு முடிஞ்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கை வந்து தைச்சிடலாம். கை எம்மிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து அந்த பிசுரை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம முதல்ல வந்து அதை மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமேல் வந்து ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸுக்கு மடித்து இன்னொரு தடவை வந்து தையல் போட்டுக்கலாம். இதை அப்படியே நீங்கள் வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தைக்க உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சுருக்கம் வர வாய்ப்பு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமேல் வந்து நீங்கள் திருப்பியும் அந்த 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸுக்கு மடித்து தையுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour இருந்தாலே வந்து போதும். அதுக்குள்ளார வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நம்மளோட கவனம் முழுசுமே வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுல தான் இருக்கணும். வேறு ஒரு கவனத்தில் நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கை வந்து 2 பக்கமும் தைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் நம்ம வந்து டாட்ஸ் குறிக்க போகிறோம். அடுத்தது இப்போ நான் எந்த ஆர்டரில் வந்து தைக்கிறேனோ அதே மாதிரி தான் தைப்பேன் எப்பயுமே. இப்போ அதே மாதிரி கொக்கி பக்கத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல வந்து அந்த டாட் பிடிச்சிருக்காங்கன்னு மார்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு அந்த பிசுறு எடுத்து விட்டுட்டு அந்த இது எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறதையும் வச்சு மார்க் பண்ணி பார்த்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம அர்க்கார் போட்டுக்கலாம். இதை வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை 2ஆக மடித்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நமக்கு அந்த ஷோல்டர் மடித்து போட்டிருக்கிற இல்லைங்களா, அந்த ஷோல்டரும் ஈவனாக வரணும், கீழேயும் ஈவனாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த கப் ஷேப் வந்து கஸ்டமருக்கு இந்த ஒரு ரைட் சைடும் போகாமல் லெஃப்ட் சைடும் போகாமல் கரெக்டாக அந்த நெஞ்சுக்கு நேராக இருக்கும். அப்படி இல்லை இந்த டாட் பிடிச்சது வந்து ஒன்று ரைட் சைடு வந்துடுச்சு இல்லை லெஃப்ட் சைடு வந்துடுச்சு அப்படின்னா கஸ்டமருக்கு அந்த கப் ஷேப்பும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிராஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே வந்து மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது இதை 2ஆக மடித்து போட்டுடுறோம். 2வது டாட் குறிக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ முதல் டாட்டும் 2வது டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளி வந்து சரியாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு தடவை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ அதை வந்து நம்ம அப்படியே தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரியே இன்னொரு பக்கத்துலேயும் 2ஆக மடித்து போட்டு இந்த அளவில் என்ன இருக்குதோ அதே அளவுக்கு இந்த பக்கமும் நம்ம வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். போட்டு எடுத்ததுக்கப்புறமேலே எக்ஸ்ட்ராவாக வர பிசுறு எல்லாத்தையும் நூல் எல்லாத்தையும் வெட்டி விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ வந்து நம்ம 3வது டாட் வந்து குறிக்க போகிறோம். 3வது டாட் குறிக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க, அதை உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ பீஸ் பக்கத்தில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நமக்கு டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வரையும் வந்து அந்த டாட் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமே அந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாட் பிடிச்ச இடத்த கரெக்டாக எடுத்து வச்சு அந்த கார்னர் டாட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இப்படி போட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக வரும். வந்ததுக்கப்புறமேலே இப்போ நம்ம 3வது டாட் எவ்வளோ தூரம் வந்து பிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த 3வது டாட்டையும் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ 3வது டாட்டுக்கும் 1வது டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 3வது டாட்டுக்கும் 2வது டாட்டுக்கும் இருக்கிற இடைவெளி சரியாக இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இந்த 3க்கும் உண்டான இடைவெளி சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிரிச்சுட்டு தைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. ஏன் அது வந்து இந்த 3 டாட்டுக்கு உண்டான இடைவெளி பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப தூரமாகவும் இல்லாமல் ஒரு 2 இன்ச் டிஸ்டன்ஸுக்கும் இல்லை 2.5 இன்ச் டிஸ்டன்ஸு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த கப் ஷேப் வந்து ரொம்ப கூராகவும் வராது, ரொம்ப அகலமாகவும் ஃப்ளாட்டாகவும் இருக்காது. ஏன்னா வந்து கொஞ்சம் கூராக வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பக்கமாக பிடிக்கணும். மேபி அந்த மாதிரி வந்து யாரும் கஸ்டமர் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால நீங்கள் அந்த 3க்கும் உண்டான டிஸ்டன்ஸ் நீங்கள் இவ்வளோ நாள் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் அந்த 3க்கும் உண்டான டிஸ்டன்ஸை ஒரு தடவை அளந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அந்த 3க்கும் இருக்கிற இடைவெளி ஒரே மாதிரி தான் இருக்கும்.
இந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் 2வது டாட்டுக்கும் 2 இன்ச் கேப் இருந்தது அப்படின்னா 2வது டாட்டுக்கும் 3வது டாட்டுக்கும் 2 இன்ச் கேப் தான் இருக்கும். 3வது டாட்டுக்கும் முதல் டாட்டுக்கும் 2 இன்ச் கேப் தான் இருக்கும். அதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 2 தையல் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் எல்லாத்துலேயும் போட்டுட்டு இப்போ பட்டி வந்து மார்க் பண்ணதில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண இல்லைங்களா, டாட் பிடிச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு டாட்டில் ஒரு மடிப்பு வந்து மடித்து இப்படி உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பக்கமும் வந்து அதே மாதிரி பண்ண போகிறோம். நம்ம பாருங்கள், ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். நம்ம வந்து கப் ஷேப் எல்லாமே நீட்டாக கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத இப்படி ஒரு தடவை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா அது வந்து நமக்கு அந்த கொக்கி பீஸும் பீஸும் வச்சு மடித்து தைக்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து சரியாக போயிடும். இப்போ அதே மாதிரியே வந்து இன்னொரு சைடும் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுங்க பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் தைக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வராது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக வந்து வீடியோவை பாருங்கள். ஏன்னா ஒரு சிலர் வந்து அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ணி பார்க்குறனால தான் ஒரு சில விஷயங்கள் சரியாக வந்து சிலருக்கு தெரியறது கிடையாது. இப்போ அடுத்தது நம்ம வந்து இது 2யும் ஒன்றா இருக்கா அப்படின்னு வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு ஏன்னா நமக்கு ஒரு சில டைம் வந்து பக்கத்தை விட கொக்கி பக்கம் ஹைட்டாக வந்துடுது இல்லைங்களா, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஏன் வருதுன்னா நம்ம இப்படி செக் பண்ணாமல் நம்ம வந்து கொக்கி பீஸும் பீஸும் வச்சு தைக்கிறதுனால தான். இதை ஒரு தடவை தைக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து பார்த்துக்கணும். இது 2யும் வச்சு தைச்சதுக்கப்புறமும் ஒரு தடவை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி பார்த்தோம்னா தான் நமக்கு அதில் வர மிஸ்டேக்ஸ் வந்து தெரியும். 2மே ஹைட் ஈவனாக இருக்கா அப்படிங்கிறது. இப்போ ஒரு 2 ஃபோல்டு பண்ணி நான் இந்த மாதிரி ஊசியோட தையல் வந்து போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வரும்போது கட்டி எடுத்துருங்க. இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு அந்த இடம் ஸ்டிஃபாக இருக்கும். நான் வந்து ப்ளவுஸ் ஈஸியாக நம்ம வந்து கொக்கியும் கட்டுறதுக்கு நமக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பிசுறு மட்டும் அப்பப்போவே வந்து வெட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ப்ளவுஸ் ஃபினிஷிங்காக தைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிசுறு இந்த மாதிரி எல்லாம் இல்லை தைக்க பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தையல் வந்து ரொம்ப வந்து பெரிய தையலாகவும் இல்லாமல் ரொம்ப பொடி தையலாகவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நல்லா நீட்டான தையலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் தையல் சரியாக வரல, நேராக வரல, கொஞ்சம் கோணையாக தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து ஃபஸ்ட்டு இதில் தைச்சு பாருங்கள். வந்து ஒரு நார்மல் கிளாத்தில் கோடு போட்டுட்டு அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேலு எனக்குமே ஆரம்பத்தில் நான் தைக்கும்போது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம பீஸ் வந்து தைக்க போகிறோம். பீஸ் தைக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளி கரெக்டாக அமையணும். ஏன்னா வந்து ஒன்று பக்கமாகவோ போயிடக்கூடாது, ஒன்றும் ரொம்ப விலகியும் போயிடக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா நீட்டாக கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸில் பீஸ் வந்து மார்க் பண்ணி கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நானும் மார்க் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணேன். கொஞ்சம் நாள் ஆக அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறமேலே நான் மார்க் பண்ணுறதை விட்டுட்டேன். இப்போ நம்ம தைச்சதையும் வந்து இப்படி 2யும் ஒன்றா வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ இதில் எது அதிகமாக இருக்குதோ அதை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம வந்து வெட்டிக்கலாம், கரைச்சி விட்டு. இப்போ இந்த வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு 2மே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நமக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாமே வந்து நம்ம கை ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பக்கம்தான் போகணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுற பக்கம் வரக்கூடாது. அதே மாதிரியே வந்து இந்த பக்கமும் சரியாக ஈவனாக வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ போட்டு எடுத்துகிட்டு நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குறோம். இப்போ அந்த நெக்கும் இந்த நெக்கும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அளவு சரியாக இருந்தால் விட்டுடலாம். இதுவே நீங்கள் கிராஸ் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா இந்த அளவு வச்சு பார்த்துட்டு
சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இல்லை அளவு சரியாக இருந்தாலுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணியே வந்து தேய்ங்க. ஏன் அப்படின்னா நம்ம கிராஸ் கட்டிங் போட்டிருக்கிறோம், நம்ம ஸ்டிச் பண்ண அது இன்னுமே லூஸ் கொடுக்கும், நமக்கு அது இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வர்றதை கட் பண்ணி விட்டுட்டுடலாம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ நெக்கில் வச்சு தைச்சிடலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் இதே ஆர்டரில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட கை வந்து நம்மளையே அறியாமல் அடுத்தடுத்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிரும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இந்த கிராஸ் பீஸை கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் நெக்கில் வச்சு தைக்கும்போது அந்த நெக் வந்து நமக்கு எப்பயுமே வந்து அந்த ஒரு பிதுங்கிட்டு இருக்காமல், துணி எங்கேயும் தூக்கிட்டு இருக்காமல், ஒரு ஃபோல்டிங் கரெக்டாக வராமல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் கிராஸ் பீஸ் கரெக்டாக பார்த்து நம்ம கட் பண்ணி வைக்கணும். அதை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கழுத்து ரொம்ப அழகாக வந்து வரும். இப்போ லாஸ்ட் எண்டு வரும்போது கொஞ்சோண்டு துணி விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு ஃபோல்டிங் பண்ண போகிறோம். பண்ணி அதை வந்து நம்ம வந்து மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி அதுலேயே வந்து ஊசியோட தையல் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது சரியாக வரல அப்படின்னா இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு நீவு இப்படி மேலால் நீவி விட்டீங்க அப்படின்னா அந்த துணி கரெக்டாக அமுங்கிக்கும். அமுங்கினதுக்கப்புறமேல அது மேலேயே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த லாஸ்ட் வரையுமே வந்து இதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நான் வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது எந்தெந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் வரும், அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது A to Z வந்து எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறேன். இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்து பாருங்கள் கஸ்டமருக்கு. எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம இதையே வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணி இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி ஃபஸ்ட்டு ஊசியோட தையல் ஒரு தடவை போட்டு எடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குதிரோட தையல் போட்டுக்கலாம். நல்லா வந்து ஓரமாக ஒட்டி வர மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துடலாம். இதில் நெக்கும் ரொம்ப முக்கியம். ப்ளவுஸ் தைக்கிறப்ப கழுத்து ரொம்ப அழகாக இல்லை அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது. முன் கழுத்தாகட்டும் பின் கழுத்தாகட்டும் அது கரெக்டாக அந்த வளைவில் வந்து உக்காந்தா மட்டும்தான் வந்து கஸ்டமருக்கு பிடிக்கும். இல்லை ஷோல்டர் லூஸாக இருந்தது அப்படின்னாலும் கஸ்டமருக்கு வந்து அது பிடிக்காது. அதனால் ஒவ்வொரு அளவுமே நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் அப்போ தான் வந்து நம்ம தைச்சதுக்கப்புறமேலே அது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறத விட தைக்கும் போதே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து நான் சென்டரில் வர கிளாத்து நமக்கு அந்த ப்ளவுஸோட உயரமும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம வச்ச ப்ளவுஸோட ஹைட்டு பேக்கோட ஹைட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நெக் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம இதில் கை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து முக்கால்வாசி ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி. இப்போ இதில் நம்ம கை வச்சு ஸ்டிச் பண்ணினோம்னா நமக்கு வந்து முக்கால்வாசி ஒர்க் வந்து முடிஞ்சுது. இப்போ கை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கையை வந்து ரெண்டாக மடித்து அந்த இடத்துல வந்து நமக்கு ஏதாவது ஏத்தியும் தாத்தியமாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த முன்னாடி இதுவும் பின்னாடி இதுவும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு ப்ளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு குடஞ்ச பக்கம் முன்னாடி வர மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேலு வந்து ஃபஸ்ட்டு பாதி கை வந்து நம்ம தைச்சி எடுத்துடலாம். தைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேலு மீதி பாதியை வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு வந்து மீதி பாதியும் அதே அளவில் வளைச்சி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை நம்ம கை இது எல்லாமே சைட் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சு பார்த்துட்டு இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ஏதாவது நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ பாருங்கள், நமக்கு இதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து பண்ணுற மாதிரி இல்லை. அதனால வந்து நான் இன்னொரு தையல் சேம் அதே மாதிரியே வந்து போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் முன்னாடி பக்கத்தில் ஏதாவது வந்து கொஞ்சம் உங்களுக்கு துணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கையோட அளவு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து நம்ம அந்த இடத்துல தைச்சோம் அப்படின்னா
பட்டிக்கிட்ட நம்ம லைட்டாக பிடிச்சி தைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த கப் ஷேப் வந்து கொஞ்சம் டைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து 3 டாட் எப்பயுமே போடுறோம் அப்படின்னா 4வது டாட் வந்து போடலாம். அந்த 4வது டாட்டில் நீங்கள் 4வது டாட் போட்டுமே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 3 இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கலாம். அந்த 4வது டாட் இடத்துலையும் லைட்டாக கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, பட்டிக்கிட்டேயும் லைட்டாக கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, கை ஜாயின் பண்ணும்போதும் லைட்டாக கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து சரியாக ஈவனாக வந்துடும். இதே வந்து உங்களுக்கு பேக்கில் வந்து நீங்கள் வந்து துணி அதிகமாக வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டை தான் நீங்கள் வந்து அதிகப்படுத்தணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பட்டியில் தான் வந்து துணி ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக வந்து அந்த ஆம்கோல் கிட்ட வர இடத்துல மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாக கட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது நீங்கள் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அது நம்ம வந்து பட்டி தான் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கம் கைக்குமே வந்து 2 தையல் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துருங்க. போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே நான் வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாக்கு இந்த டைமில் தான் வந்து போடுவேன். இப்போ நம்ம இப்படி போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பட்டிக்கும் நான் இப்போ வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்குவேன், கைக்கும் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்குவேன். போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே சைட் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு சைட்லேயும் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்குவேன் 4 தையல் போட்டதுக்கப்புறமேலே. ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் ஓவர்லாக் போடுறதுக்காக எழுந்து எந்திரிச்சு போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் டைமிங் அதிகமாகும், ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நான் அதே மாதிரி நீங்கள் ஒட்டுக்காக தைச்சதுக்கப்புறமும் வந்து போடாதீங்க. அது வந்து நமக்கு ஓவர்லாக் ஒரு நீட்டான ஃபினிஷிங் இருக்காது. அதனால் நான் வந்து இந்த டைமில் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துப்பேன். இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் கிட்ட வர அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது அந்த கொக்கி பீஸ் வி பீஸ் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இந்த நெஞ்சுக்கிட்ட வர இடமும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல வர டிஸ்டன்ஸ் கரெக்டாக வரல அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு லைனாக கோடு வர மாதிரியும் அந்த இடத்துல துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி வந்து நான் நிறையா ப்ளவுஸ் கட்டிங்கு ஸ்டிச்சிங்கு இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நம்ம செய்கிற தொழிலை நம்ம பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற வந்து நமக்கு அதில் வந்து எதுவுமே ஒரு கஷ்டமாக வந்து தெரியாது. இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு அந்த ப்ளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து அது ஒரு கஸ்டமர் போட்டு அது ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதை நம்ம கேட்குறப்ப நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது அது இவ்வளோதான் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அதனால் நீங்களும் வந்து ஆரம்பத்தில் எல்லாருமே வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவங்களும் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் தாண்டி தான் வந்து அதை சரி பண்ணி இப்போ வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. அதனால் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க. நம்மளால் முடியாது, நம்ம கரெக்டாக நமக்கு தைக்க வராது அப்படின்னு சொல்லி நினச்சிடாமல் நீங்கள் என்ன தப்போ அதை சரி பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நிறையா பேர் வந்து தையல் தொழில் செஞ்சு அவங்களோட ஃபேமிலி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய லேடிஸ்க்கு வந்து இந்த ஒரு தொழில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கடை வச்சு நம்ம தைச்சாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஸ்டிச்சிங் தெரியுது அவங்க கார்மெண்ட்ஸுக்கு போய் தைக்கிறாங்க அப்படின்னாலும் சரி, அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப அவங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே இந்த தொழில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. படித்தவங்க மட்டும்தான் இதை செய்யணும் அப்படின்னு கிடையாது, இல்லை படிக்காதவங்க தான் இதை செய்யணும் அப்படின்னு கிடையாது, எல்லாருமே வந்து செய்யலாம். இப்போ 2 பக்கமும் நான் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து மார்க் பண்ணி நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து பேக்கில் டாட் வந்து பிடிச்சிடலாம். டாட் பிடிச்சதுக்கப்புறமேலு நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டு விட்டுட்டு மீதி இருக்கிற துணியை வந்து ரொம்ப ஒட்டி வெட்டாமல் ஒரு 1/2 இன்ச் ஒரு 3/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு வந்து நம்ம ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு 4 தையல் போடுற மாதிரி தான் வந்து நான் வந்து தையல் போட்டு கொடுப்பேன். ஏன்னா அது வந்து கஸ்டமர் என்கிட்ட நிறைய பேர் கேட்கவே செய்வாங்க, உள்ளார துணி விட்டு கொஞ்சம் தைங்க அப்படின்னு. நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 தையல் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். ஒவ்வொரு இதையுமே நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற வேலையை உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு திருப்தியாக இருக்கணும் அந்த வேலை. அதுக்கப்புறமே நீங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுங்க. நம்ம வந்து செய்கிறப்போ நம்ம ஒரு திருப்தியோடு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம செய்கிற வேலையை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி வந்து அதுக்கான கெயின் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். கண்டிப்பாக அதுக்கான பலன் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ லாஸ்ட் எண்டு வரையுமே இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், லாஸ்ட் வரையுமே நம்ம தையல் போட்டாச்சு. இது நான் இந்த மெத்தடில் தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்டமர் கண்டிப்பாக எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஓவர்லாக் போட்டு எடுத்துடலாம். அடுத்தது இதில் வந்து நான் இது வைப்பேன், லேபிள் வைப்பேன். ஏன்னா லேபிள் ரொம்ப ஆசைப்பட்டு வந்து நான் ஸ்டிச் பண்ணேன். இப்போ இந்த ரீசன்ட் டைமில் தான் வந்து ஒரு 6 மாதம் ஆகுது லேபிள் ஸ்டிச் பண்ணி வாங்கி. கிட்டத்தட்ட ஒரு 1200-300 லேபிள் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கினேன். ஏன்னா என்னோடய அடையாளம் வந்து நான் தைச்ச ப்ளவுஸ் அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நான் வந்து எனக்கான ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய ப்ளவுஸில் எல்லாமே நான் தைக்கிறதுல இந்த மாதிரி லேபிள் வச்சு கொடுப்பேன். இதுவும் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நான் இது வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் போடுங்க.